ட்ரம்ப்போட டாரிஃப் யுத்தத்துல யார் யார் மாட்டுவா? அப்படிலாம் நீ கணக்கே போட வேணாம்டா. இந்தா பார் 3 பேர் அப்படின்னு சொல்லி கனடா, சீனா, மெக்சிகோன்னு போட்டு விட்டு போயிட்டாரு. அதனால அடுத்த கட்டமா யார் மாட்டுவா? எல்லாரும் மாட்டுவீங்களா? எனக்கு வரி போடும்போது நான் மட்டும் உங்கள மடியில தூக்கி வச்சு உட்காருவேனா? உங்களுக்கும் நான் வரி போடுவேன். அப்படிங்கிறது தான் அந்த மனுஷன் சொல்லி வந்தது. சொன்னத காட்டிலும் டபுள், ட்ரிபிள் மடங்கா வச்சு செய்றாரு. இம்மீடியட்டா செய்றாரு. நாட்கள தள்ளி போடுறதே கிடையாது. இம்மீடியட்டா டக்கு, டக்கு, டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடுறார்கள். எல்லா நாடுகளும் சரண்டர நோக்கி போகுது. அப்படி இருக்கும்போது டாரிஃப்ல நம்ம என்ன சிக்னல் தரோம் அப்படிங்கிறது தான். கனடா வாய் பேச்சு, மெக்சிகோ ஒரு தினுசா வாய் பேசி சரண்டர் ஆனார்கள். சீனாவ பொறுத்தவரை அவன் ரகசியமா கால்ல விழுந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரு நரிப்பையன். அவனுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் அப்படிங்கிறது தனி. பல ஜோன்கள்ல விதவிதமா நடக்கும். நம்ம டாரிஃப் ரீதியா ஏறக்குறைய ஒரு சாஃப்ட்டான ஒரு சிக்னல குடுத்துட்டோம். எப்படி அப்புட்ன்னா, அவர்களோட ப்ராடக்ட்டுக்கு பெரிய அளவு வரி சலுகைய பட்ஜெட்லயே காட்டிட்டோம். அடுத்த பிரைம் மினிஸ்டர் போம்போது, ஜப்பான், அமெரிக்காவோட வர்த்தக உறவு எப்படி இருக்கோ, அத நோக்கி கொண்டு போகறக்கு ஒட்டுமொத்த டீம் அதாவது டெல்லி சார்ந்த டீம்களும் தயாராயிருச்சு. அமெரிக்கால அதுக்கான வேலைகளும் ஸ்மூத்தாவே நடந்து முடிஞ்சிருச்சு. போய் கையெழுத்து போட்டா அது சம்பந்தமா போற வேண்டியது தான். ஜப்பானும், அமெரிக்காவும் ட்ரேட்ல எப்படி இருக்கார்கள்? அங்க பிரச்சனை இருக்கா? அப்படின்னு கேட்டா, பிரச்சனை இருக்கு. வெளில தெரியாத அளவு டீல் பண்ணிக்கிறார்கள். மியூச்சுவல் பெனிஃபிட்டோட கடந்து போயிடுறார்கள். அந்த மியூச்சுவல் பெனிஃபிட் தான் இங்க ரொம்ப முக்கியம். அதே சமயம் மியூச்சுவல் பெனிஃபிட் அமெரிக்காவுக்கு பிடிக்காத வார்த்தை. ஒன்லி பெனிஃபிட் ஃபார் அமெரிக்கா அப்படின்னு சுத்தக்கூடிய ஆட்கள் தான் அவனுங்க. இதுக்கு ஒத்து வருவார்களா அப்படின்னு கேட்டா, கூடவே 2 பர்ச்சேஸ் ஆர்டர குடுத்தோம்னா ஒத்து வந்துருவார்கள். ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. டிஃபென்ஸ் ரீதியா பர்ச்சேஸ் ஆர்டர எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்க அமெரிக்காவுக்கு, இந்தியா அப்படிலாம் தூக்கி குடுக்காது. அப்ப நம்மள விட்டுருவானா அப்படின்னு கேட்டா, விட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்தியன் விவகாரத்துல எங்கள என்னடா பண்ற? காக்க வச்சுக்கிட்டே தானே இருக்க அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தி அடிப்போம். அதனால மியூச்சுவல் பெனிஃபிட் ஜோன்க்குள்ள இந்திய, அமெரிக்கா டாரிஃப் விவகாரம் முடிஞ்சிரும். இங்க ஒண்ணும் பஞ்சாயத்தே வரப்போறது இல்லை அப்படிங்கிறது தான். இந்த விவகாரத்துல பஞ்சாயத்து வராது அப்படிங்கிறனால தான், அங்கேருந்து அமெரிக்காலருந்து ஒரு விமானம் வருது. அதுல 200 இந்தியர்கள் இருக்கார்கள். நாடு கடத்தி கொண்டு வருது அமெரிக்க ராணுவ விமானம் அப்படிங்கிறத எதிரி நாடுகள் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். அப்படி கடத்தி கொண்டு வரனால டாரிஃப் பின்னாடியே வரும் பாரு அப்படிங்கிறாய்ங்க. ஒண்ணும் வராது. 18,000 பேர வெளியேத்துறது என்ன ப்ரொசீஜரோ பண்ணு. அதுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் அப்டின்ட்டு போயிட்டோம். நம்ம இப்ப லட்சக்கணக்கான திருட்டுத்தனமா உட்கார்ந்திருக்கவனுங்கள தூக்கி வெளியில வீச போறோம். நிலைமை இதான். அதனால அமெரிக்க, இந்திய டாரிஃப் வார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸ்மூத்தாவே கடந்து போக ஆரம்பிச்சுட்டோம். ஆனா நரி சீனா என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான், அவனுங்க ஏறக்குறைய மாட்டிக்கிட்டாய்ங்க. ட்ரம்ப் வந்த உடனே அமெரிக்கா நேரடியா சீனாவ அடிக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா எல்லா திசைகள்லயும் அடிப்பாரு, சீனாவ நெருக்குவாரு அப்படிங்கிறது தான் அதிகமா யூகிக்கப்பட்டுச்சு. ஆனா ட்ரம்ப் முதல்ல வெளியில அதாவது சீனாவ விட்டு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய அவனுங்களோட ஹோல்ட கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறார். அந்த கொஞ்சம் அப்படிங்கிறது எங்க ஹோல்டு இருக்கோ நிரந்தரமா புடுங்கி வீசிடுறாரு. ஐரோப்பாக்குள்ள ஹோல்டு இருக்கா? ஐரோப்பாவ விட்டே புடுங்கி வீசிடுறாரு. அதே மாரி பனாமா கால்வாய் ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கான்ல, அங்கருந்து புடுங்கி வீசிடுறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து சீனாவ அகற்றாரு. அப்படி அகட்டி, அகட்டி கடைசியில சுருக்கி சீனாவ சுத்தி மட்டும் ஃபோக்கஸ் போவாராட்டுக்கு. அப்படிதான் ஒண்ணுமே இல்ல. பதவியேத்த கொஞ்ச நாள்லயே, முழுசா 1 மாதம் கூட முடியல. பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்கி வெளில வீசிட்டாய்ங்க. மணமகள் கால்வாய எடுக்க போறோம், புடிக்க போறோம் அப்படின்னு அதட்டியே சீனாவ விரட்டி விட்டாய்ங்க. இப்ப சீனாவோட அக்ரீமெண்ட் ரெனிவல் பண்ண போறது கிடையாது. அப்ப சீனாவுக்கு ஹோல்டு போச்சு. விக்கெட் காலிங்கிற மாரி அந்த பகுதியில இருந்து தூக்கி விட்டாச்சு. அதே மாரி 1 டசன் தடைகள் பைடனே போட்டிருக்காரு. அதுக்கு ஈக்குவலா இவரும் போடுவார். அத தொடர்ந்து நீயும் போடு அப்படின்னு ஐரோப்பால இருந்து விரட்டி விட்டாச்சு. நீ என்ன சொல்றது? ஏற்கனவே நான் தடையெல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன்னு இட்டாலி ஒரு பங்கு மேல போய் தடைகள் போட்டு வச்சிருக்கு. அங்க இருந்தும் சீனாவ புடுங்கி வீசியாச்சு. இப்படி அமெரிக்கா பக்கத்துல ஆரம்பிச்சு சானிடேஷன் ஒர்க் போய் அப்படியே சீனாவை நெருங்கும்போது சீனா முடிஞ்சிடும். வருஷ கணக்குல ஆகுமா? 1 வருஷம் கூட ஆகாது. 10 மாசம் கூட பிடிக்காதுங்கிற ரேஞ்சில தான் அந்த மனுஷன் தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால சுத்தி சீனாவை சுத்தி அவர் அங்க கிளியர் பண்ணிட்டு வரும்போது அமெரிக்க ராணுவத்தோட பிரசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எங்க சீனாவை சுத்தி உள்ள நாடுகள் கிட்ட. இப்ப மேலோட்டமா டாரிஃப் புயல் மாரி தெரியும். அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தா சீனாவுக்கு எதிரான கூட்டணியும் பலமாகிக்கிட்டே இருக்கும். இந்த டாரிஃப்ல 1, 2 விட்டு குடுக்கும்போது, இந்த கூட்டணிய ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டே இருப்பார்கள். சீனாவுக்கு எதிரா இருக்கக்கூடிய குவாட்ல இருந்து எல்லா கூட்டணிகளும் ஸ்ட்ராங் ஆகும்.
சுத்தி அமெரிக்கா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சீனாவை நோக்கி எல்லா பக்கமும் சீனாவை தொடச்சு எரியும் போது அடுத்த கட்ட சீன எல்லைகள்ல அமெரிக்கா பத்த வச்சிரும். 10 மாசத்துக்குள்ள சீன எல்லைகள் பத்தி எரியும். திடீர்னு ட்ரம்ப் நினைச்சா இதுவே அதிகபட்சம்னு இந்த நாட்கள் சுருங்குறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ட்ரம்போட வருகை சீனாவுக்கு தான் முதல் ஆபத்து அப்படின்னு இருந்துச்சு. சீனாவுக்கு நிரந்தரமான ஆபத்துடா அப்படின்னு ட்ரம்ப் ஒவ்வொரு செயல்லையும் சீனாவை தான் லூப் ஹோல்ல வச்சு தூக்கி எறிகிறார். ரஷ்யாவை சேலஞ்ச் பண்ணி போறது கிடையாது. மத்த நாடுகள சேலஞ்ச் பண்ணி போறது கிடையாது. அவர் சேலஞ்ச் பண்ணி போறது பூரா எங்கேயோ நடக்கிற மாரி இருந்தாலும், அந்த பகுதிகள்ல இருந்து சீனாவ தூக்கி எறிகிறார். அதனால சீனாவுக்கு வருங்காலம் மிகப்பெரிய ஆதாயம் இருக்கு. உலகம் பூரா சீன கொடி தான். அந்த உலகத்துக்கே முடிசூடா மன்னன் அதிபர் ஷி ஜின்பிங் தான் அப்படின்னு எழுதி வச்சிருந்த பக்கத்தெல்லாம் கிழிச்சு போட்டு, சீனா தப்பிக்குமா, பொழைக்குமா அப்படின்னு எழுதி வச்சு படிச்சு பார்த்துக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.